திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவரை டோலி கட்டி தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னூர் மற்றும் பெரியூர் மலை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நோய் பாதிப்பின் போது பெரிய குளத்திற்கு ஒற்றையடி பாதையில் நடந்து செல்லும் அவல நிலை உள்ளது. இந்நிலையில் நாகராஜ் என்பவருக்கு கை கால் செயலிழந்ததால் அவரை டோலி மூலம் பெரிய குளத்திற்கு மலை கிராம மக்கள் தூக்கிச் சென்றனர். சாலை வசதி செய்து தருமாறு பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியா ஸ்டாலின் அரசு அதனை நிறைவேற்றாமல் அப்பாவி மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மேம்பாலத்தில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து 20 அடி பள்ளத்தில் விழுந்து நொறுங்கியதில் ஓய்வு பெற்ற பெண் அதிகாரி உயிரிழந்தார். இலக்கியம்பட்டி செந்தில் நகரைச் சேர்ந்த வித்யாசாகர் புஷ்பலதா தம்பதி காரில் சென்றபோது பொம்மனூர் மேம்பாலம் அருகே திடீரென நாய் குறுக்கே வந்தது. இதில் பிரேக் போட முயன்றதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் 20 அடி பள்ளத்தில் விழுந்து நொறுங்கியதில் பலத்த காயமடைந்த புஷ்பலதா பரிதாபமாக உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த கணவர் வித்யாசாகர் சிகிச்சை பெற்று வருகிறார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் புதிய வழித்தடத்திற்கான மகளிர் விடியல் பேருந்து சேவை துவக்கப்பட்ட ஒரே நாளில் நிறுத்தப்பட்டது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரத்தநாட்டிலிருந்து தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் செல்லும் புதிய பேருந்து சேவையை கடந்த 20ஆம் தேதி திமுக எம்பி மற்றும் திருவையாறு எம்எல்ஏ ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிலையில் மறுநாள் பேருந்திற்காக காத்திருந்த பயணிகள் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் எந்த திட்டமும் மக்களுக்காக இல்லாமல் விளம்பரத்திற்காகவே செயல்படுத்தப்படுவது இதன் மூலம் உண்மையாகியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிராம நிர்வாக அலுவலரை தாக்கிய திமுக நகரமன்ற உறுப்பினரை கைது செய்ய கோரி கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பிட சான்றிதழ் வர தாமதமானதால் ஆத்திரமடைந்த திமுக நகரமன்ற உறுப்பினர் சந்திரன் ராஜாங்குளம் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணியாற்றும் கிராம நிர்வாக அலுவலர் சிற்றரசு மற்றும் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாக்குதலில் ஈடுபட்ட திமுக குண்டர்களை கைது செய்ய வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அரசு ஊழியர்களை தாக்கி அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட குழிகளை ஸ்டாலின் மாடல் உள்ளாட்சி நிர்வாகம் சரிவர மூடாததால் அரசு பேருந்தின் சக்கரம் சிக்கி விபத்து நேரிட்டது. சிங்காநல்லூர் காவல் நிலையம் அருகில் சரியாக மூடப்படாத பாதாள சாக்கடை குழியில் அவ்வழியே வந்த அரசு பேருந்தின் சக்கரம் சிக்கிக் கொண்டு விபத்தில் சிக்கியது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பயணிகளும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதியடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனுக்காக திட்டங்கள் அறிவிக்கப்படுவதால் கோவை மாவட்டம் முழுவதுமே வளர்ச்சிப் பணிகள் தரமில்லாத வகையில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் மண் அள்ளாத விவசாயிகளுக்கும் மண் அள்ளியதாக விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை ரத்து செய்யாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தமிழக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. பேரூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் சட்ட விரோதமாக மண் எடுத்ததாக கூறி 566 விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் மண் எடுத்ததாக கூறப்படும் இடங்களில் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் பழனிசாமி, மண் அள்ளியதாக விதிக்கப்பட்டுள்ள அபராதத்தை ரத்து செய்யாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார்.